இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க போகிறோம். தயிர் 1 ஸ்பூன், தயிர் ஆடை, தந்தூரி சிக்கன் மசாலா ஒரு 50 கிராம், 1 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா கலங்கி லேசாக தண்ணி தொளிச்சுக்கணும். தொளிச்சு நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நேரம் நல்லாயிருக்கும். லெமன் ஒரு அரை லெமன் புழிஞ்சிட்டுக்கோங்க. அப்படி ஒரு கம்பி எடுத்து இது மாதிரி குத்தி அதுக்கு தந்தூரி அடுப்பில் நல்லா அடுப்பு தீ பிடிச்சி தணலாகி போக வர்ற டைமில் அது மூடி எடுத்து போட்டு மூடி சிக்கன் எடுத்து வச்சுருங்க. நல்லா தணலாகி தணலோட ஹீட்டு நல்லா பட்டு அந்த தணலோட ஹீட்லேயே கறி வேகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு அடுப்பு வாங்கும்போது கறி கொடுத்துருந்தாங்க, அடுப்பு கறி. அதை வச்சு நம்ம பற்ற வச்சு விட்ருக்கோம். அது பாதி நல்லா தணலாயிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஆகிட்டுருக்கு. அப்போ எடுத்து வச்சுட்டு அந்த ஹீட்டுக்குமே அப்படியே இதாகிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லாவே டைம் பிடிக்கும் இந்த அடுப்பில் செய்யும்போது. இதுக்குன்னு நல்லா டைம் இருக்கிற டைமில் தான் இது செய்ய முடியும். தந்தூரி சிக்கன் செய்கிறதுனா அந்த அன்றைக்கி நல்லாவே அவனுக்கு டைம் இருக்கணும். அது மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஒரு அவசரத்துக்கு செய்ய முடியாது, இருந்தாலும் சூப்பராக இருக்கும். தந்தூரி சிக்கன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லாவே வந்துருந்துச்சு. நாங்கள் செஞ்சுருந்த அன்றைக்கி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. தந்தூரியோடு வீட்லேயே ரெடி பண்ண மைனஸையும் வச்சு சாப்பிட்டோம். அந்த அன்றைக்கி வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்பவே அருமையாக வந்துருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.